Assalamualaikum my dear friends and families, welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்டான டாபிக் காட்ட போறேன். அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கி எப்படி நம்ம வந்து வீட்ல ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், எந்த வெஜிடபிள் எந்த மாதிரி வைக்கணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எந்த வெஜிடபிள் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா வேண்டாமா. அந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு எல்லா டவுட்ஸ் கிளியர் பண்ண போறேன். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எந்த மாதிரி அது வந்து சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கணும், எவ்வளோ நாள் அது உங்களுக்கு வந்து நீடிக்கும், அது வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வைப்பேன். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வாரத்துக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வாட்டி உங்கள் பார்த்துக்கோங்க. இது வாங்கிட்டு வந்து அப்படியே மார்க்கெட்லேருந்து அப்படியே நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் வெஜிடபிள்ஸோட ஸ்டேஜு. இப்போ நான் இது வந்து ஒவ்வொன்றா அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா பீன்ஸு, காலிஃப்ளவர், கேபேஜ், அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ புதினாவை இருக்க வச்சிடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் பனானா அண்டு கோவாப்பழம் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். தனித்தனியாக எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஒரு மஞ்சள் தண்ணியில் வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கோவிட் சீசனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு காட்டன் விரித்து எல்லாமே வந்து அந்த ஃபேன் காற்றுக்கீழே இது வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வெஜிடபிளை வந்து நான் க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த கார்லிக், அப்புறம் ஆனியன், அப்புறம் சேப்பங்கிழங்கு இது வந்து நான் வந்து வாஷ் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் தான் வைக்க போகிறோம். இந்த பூண்டு எல்லாமே இது வந்து காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சமான இடத்துல வைக்க போகிறோம். இதுக்கெலாம் வந்து காற்று வேணும், இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. ஸோ வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள், அதாவது சேப்பங்கிழங்கு, கெருணக்கிழங்கு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம வெளியில் தான் வைக்கணும். நல்லா வந்து ஏர் போகிற மாதிரி வைக்கணும். இல்லைனா வந்து இது வந்து சீக்கிரம் வந்து ஃபங்கஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்புறம் இங்கே வந்து நான் இது வந்து நீங்கள் மாற்றி மாற்றியும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்படி தான் வைப்பேன். இன்னும் வந்து இங்கே வந்து சேப்பங்கிழங்குலாம் வைப்பேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கினா வெளியில் தான் வைக்கணும். பொட்டேட்டோவும் வாங்கினா வெளியில் தான் வைக்கணும். இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ இருக்குல்ல, நான் வந்து இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. இது வந்து அழகாக ஒரு ட்ரை டவலில் வந்து துடைச்சிக்கலாம். துடைச்சிட்டு இதை எடுத்து அந்த ஓப்பனான ட்ரேலையே நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே இது வச்சாச்சு. அதே மாதிரி ஜிஞ்சரும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை டவலில் வந்து வைப் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஜிஞ்சர் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா இந்த தோல்லாம் சீவிட்டு ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே வச்சிடுறேன். டைம் கிடச்சா நான் வந்து இது வந்து சீவி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுப்பேன். இப்போ இந்த வெண்டைக்காயெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு வாட்டி வந்து அழகாக ட்ரை டவலில் வைப் பண்ணி இதுவும் வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நைஸ் கவரில் வந்து ரேப் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லையா இப்போ தான் விற்குது ஆன்லைனில் வந்து பேக்ஸ், இதுக்கு வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்குன்னு அந்த பேக்கும் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ இது வந்து நான் நல்லா வந்து வைப் பண்ணியாச்சு. இப்போ நான் இது எடுத்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவரில் வச்சா ஸோ எடுக்கிறப்போ எனக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சில பேர் வந்து அப்படியே வந்து ட்ரேலையும் போடுவீங்க, அது வந்து எடுக்கிறப்போ வந்து கஷ்டமாக இருக்கும், ஒவ்வொன்றும் காணாமல் போயிடும், சிலது மிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரே பேக்காக இது வந்து கட்டி வச்சுக்கிட்டா உங்களுக்கு எடுத்து சமைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இது இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கேரட்டையும் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு வாட்டி வந்து டவலில் வந்து நல்லா ட்ரையாக இது
இது ட்ரை பண்ணி தொடச்சிட்டு இதுவும் வந்து இந்த மாதிரி கவர்லனா நல்லா வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறேன். காலிஃப்ளவரும் அழகாக அந்த ரூட்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுவும் ஒரு பாக்ஸில் போட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதை எடுத்து ஒரு வாட்டி சுடு தண்ணியில் வந்து பாயில் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியது தான். இதில் குட்டி குட்டி க்ரீன் கலர் வந்து இது பூச்சிங்க இருக்கும். ஸோ நீங்கள் உடனே வாஷ் பண்ணி இது இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சமைக்கிற வரைக்கும் இது வந்து எல்லாமே எல்லோ ஆகிடும். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே உடனே ஒரு வாட்டி நல்லா இது வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இந்த கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டேன். ஸோ தட் எக்ஸஸ் வாட்டர் ஏதாச்சும் இருந்தால் அதில் ட்ரைன் அவுட் ஆகிடும். இப்போ இது அழகாக மூடி வச்சிட வேண்டியது தான். அடுத்தது வந்து இந்த மாதிரி பீன்ஸை வந்து நான் வந்து ஒரு வாட்டி வந்து டவலில் வந்து அழகாக இது வைப் பண்ணி இதுவை வந்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது இங்கே வச்சிடலாம். இப்போது டொமேட்டோஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா வைப் பண்ணிக்கிறேன். டொமேட்டோஸை வந்து சில பேர் வந்து வெளியிலையும் வைப்பீங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பேன். எனக்கு அப்படியே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிரிஞ்சாலும் வந்து அதே மாதிரி வந்து வாஷ் பண்ணிட்டேன், வைப் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் வச்சிட போகிறேன் ஃப்ரிட்ஜில் தான். லெமனை வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து ஃபாயில் பேப்பர்லேயும் வைப்பீங்க, பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் வைப்பீங்க. நான் பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுப்பேன். இப்போ இந்த கொத்தமல்லி வந்து நான் வந்து ரூட்ஸ் கட் பண்ணிட்டேன். நல்லா ஒவ்வொன்றா செப்பரேட் பண்ணி ஒரு ரூட்ஸும் எடுத்து கிளியர் பண்ணிட்டேன். நடுவில் வேறு மாதிரி வந்து சில டைம்ஸ் லீவ்ஸ் வரும், அதுவும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இது கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டேன் ஃபேனில். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாக்ஸில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நடுவில் வந்து இந்த கோரியாண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். சமைக்கிறப்போ டக்குன்னு எடுத்து சமைக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி க்ரீனாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. அந்த ஸ்மெல்லும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே உடனே இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு வீக்கு கூட அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து புதினா இலையும் வந்து நான் ரூட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது கொஞ்சம் காஞ்சின உடனே நான் இதை எடுத்து அதே மாதிரி இது இந்த மாதிரி கிள்ளி லீவ்ஸ் மட்டும் கிள்ளி பாக்ஸில் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து புதினா வந்து கிள்ளி வச்சுக்கணும், அந்த லீவ்ஸ் மட்டும். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனது வந்து நான் வந்து இது கிள்ளி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இதுவும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சில்லி அதாவது பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி மேலே வந்து அந்த இது வந்து எடுத்து விட்டுணும். அந்த தலை அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுக்கிட்டா இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கூட சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாகவே இருக்கும். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சமைக்கிறப்போ டிஷ்யூ பேப்பர் வந்து டச் பண்ணுறப்போ அது ஈரமாகவும் உடனே டிஷ்யூ பேப்பர் மாற்றிடுங்க, அதே ஈரத்தில் வைக்காதீங்க. இப்போ டொமேட்டோஸும் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இது எல்லாமே எடுத்து என்னோடய ஃப்ரிட்ஜு ட்ரே பாக்ஸில் வந்து இதை வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து கேப்சிகமும் இங்கே வந்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பிரிஞ்சால், இதுக்கும் வந்து நீங்கள் கவர் இருந்தால் போட்டு வச்சுக்கலாம்.
அப்புறம் இந்த மாதிரி கேபேஜிங் வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் ஒரு லெமன், இதில் வந்து நம்ம வெளியில் வைக்க வேண்டியது ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன், அப்புறமா வந்து ஏதாச்சும் ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், அதாவது சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, பொட்டேட்டோ, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வைக்கணும். இதில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் Rahimay's கிச்சன். தேங்க்யூ.